வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் 2027 வேர்ல்டு கப் ஆடுவாங்களா தெரியலேங்க. பிசிசிஐ போட்ட ரூல் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டெஸ்ட்லயும் T20லயும் கூட அவங்களே ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். டெஸ்ட்ல கம்பல் பண்ணி ரிட்டையர் ஆன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஜாம்பவான், இந்தியாவின் தூண்கள், 2016க்கு அப்புறம் இந்தியன் கிரிக்கெட்னாலே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த லெஜண்டுக்கே இவங்க பிசிசிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட ரூல்ஸ் படி என்னன்னா, 2025ல டூர் போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா. அதுல ஓடிஐ மேட்ச் நடக்குது. அந்த ஓடிஐ மேட்சுக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது அவங்க எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஆஸ்திரேலியா டூர்ல வந்து ஆடுவாங்க, மேட்ச் ஆடுவாங்க. அந்த ஓடிஐ ஆடினதுக்கு அப்புறம் டொமஸ்டிக்ல நடக்கிற எல்லா மேட்சும் ஆடணும். அந்த பிளேயர்ஸ், அதாவது ஓடிஐ ஃபார்மெட்ல எல்லா மேட்ச்லயும் ஆடணும். அப்படி ஆடினா மட்டுமே 2027ல அவங்களுக்கு வேர்ல்டு கப் ஆடுறதுக்கான பர்மிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லி இருக்கு. யாருக்கு? ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு. ஓடிஐக்கு இப்போதைக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்காரு. அது சுமங்கிலுக்கு மாறுமாங்கிற பேச்சுவார்த்தை பெய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட டிராமா நடக்குது. யாரு? பெரிய பெரிய லெஜண்ட்ஸுக்கு. கௌதம் கம்பீர், அதாவது தோனி கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது அப்கோர்ஸ் வீரேந்திர சேவாக்கா இருக்கட்டும், கௌதம் கம்பீரா இருக்கட்டும், அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மணன், ராகுல் டிராவிட் சொல்லி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சாரு. அதுக்கு பதில விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ஹரிச்சந்திர அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. இப்போ கௌதம் கம்பீர் கோச்சா இருக்கும் இந்த இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அஸ்வின் ஆல் ஃபார்மெட்லயும் ரிட்டையர் பண்ணிட்டாரு. பட் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓடிஐ மட்டும் ரிட்டையர் ஆகாம இருக்காங்க. அவங்கள கம்பல் பண்ணி கௌதம் கம்பீர் மேனேஜ்மெண்ட் ரிட்டையர் பண்ண சொல்றாங்களான்னு கேள்விக்குறி எழும்பி இருக்கு. அதுக்கு பதிலாக அவங்க சுமன் கில்லியும் வாஷிங்டன் சுந்தரியும் அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க தான் இந்தியன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு வந்து விராட் கோலி கண்டிப்பா, அது ஒரு சேஸ் மாஸ்டர் கிங் கோலி, அந்த மாதிரி ஒரு பிளேயர் 2027 வேர்ல்டு கப் ஆடியே ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ரோஹித் சர்மா, ஹிட்மேன் சர்மா, இந்தியன் ஒயிட் பால் கிரிக்கெட் 2023 வேர்ல்டு கப்பை யாராலும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவரை மாதிரி ஒரு இம்பாக்ட், பவர்ஃபுல், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேப்டன் கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் அவங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வதந்தி வந்து உண்மையான என்னன்னு தெரியல. இதை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குறோம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.